Hi students, 12th standard computer application public exam கொண்டான most important 5 mark question தான் இந்த வீடியோவில் நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். டாப் 30 கொஸ்டின் ஃபஸ்ட்டு இந்த 30 கொஸ்டின் ஃபஸ்ட் என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், பல்லூடக உருவாக்க குழுவின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் விரிவாக எழுதவும். பல்லூடக கோப்பில் உள்ள வெவ்வேறு கோப்பு வடிவங்களை விவரிக்கவும். தேர்டு கொஸ்டின், சட்டகத்தின் உரையை வைப்பதற்கான வழிமுறைகளை கூறுக. ஃபோர்த்து கொஸ்டின், பாலிகான் டூலை பயன்படுத்தி ஒரு நட்சத்திரம் வரைவதற்கான வழிமுறைகளை கூறுக. தரவு மேலாண்மை அமைப்பில் உள்ள பல்வேறு தரவு தள மாதிரிகளை விவரி. சிக்ஸ்த்து கொஸ்டின், உங்களுக்கு சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ சிக்ஸ்த்து கொஸ்டின் என்ன செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் தரவு பண்ணிங்க. சிக்ஸ்த்து செவன்த்து இந்த ரெண்டு கொஸ்டினுமே எக்ஸாம் கொஞ்சம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா எட்டாவது கொஸ்டின் பாருங்கள், பயனர் வரையறுக்கும் செயற்கூற்றை எடுத்துக்காட்டுடன் விவரி. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9, 10, 11 இந்த மூன்றுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? அதுவும் 10, 11, 12, 13, 14, 15 இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு நான் சாப்டர் படியாக வரிசைக்காக தான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாம் கட்டாயமாக வரும். ஸோ என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்கள் புக்கு எடுத்துக்கோங்க. சாப்டர் வைஸாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டிக் பண்ணதுக்கு உங்களுக்கு எடுத்துக்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம சொல்கிற கொஸ்டினை புக்குலேயோ இல்லாட்டா நோட்ஸ்லேயோ மார்க் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு படித்து முடிங்க. அதுக்கு அடுத்தா நீங்கள் எந்த கொஸ்டின் படித்தாலும் சரி, இல்லை நான் புக்கு ஃபுல்லாகவே நான் படித்தேன் சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 30 கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் ஏதாவது கேள்வி உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை தயவு செஞ்சு என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த 30 கொஸ்டினை படித்து முடிங்க. அதுக்கப்புறத்து தான் நீங்கள் எல்லா கொஸ்டின் என்ன செய்ய அப்படின்னா படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் நம்ம அடுத்தடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். அடுத்ததாக 16வது கேள்வி பாருங்கள், கணினி வலையமைப்பின் நன்மைகளை விளக்குக. இணையம், அக இணையம், புற இணையம் விரிவாக விளக்குக. சரிங்களா? அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 18வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? அடுத்ததாக 19, 20, 21 எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை படிச்சிருங்க. ஓகேங்களா? ரெண்டாவது, உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு ஒன் வேர்டு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. ஒன் வேர்டை ஃபஸ்ட்டு புக் பேக் ஒன்னோட ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள். அடுத்ததாக உங்கள் புக் இன்னில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீயாக இருக்குமா அதெல்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. அடுத்து எப்படி ஓப்பன் பண்ணால் விண்டோஸை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, எந்த ப்ரோக்ராம் எதுக்குள்ளே போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. மேக்ஸிமம் இதை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ஒன் வேர்ட்ஸ் என்ன செஞ்சலாம் அப்படின்னா ஈஸியாக என்ன செஞ்சலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. பிடிஏ கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இதை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ஒன் வேர்டில் நீங்கள் கண்டிப்பாக என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னா ஃபுல் மார்க் தாராளமாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நம்ம 5 மார்க் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணுறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம சேனல் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன செய்யுங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்போ நம்ம அடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.